guys, welcome back to my channel MAHATI-TAMIL Beauty Vibes. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம Snapchat-ஓட tutorial தான் பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். லாகின் சைன்னு சொல்லிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் லாகின். அங்கே யூசர் நேம் இல்லை இமெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். அப்படி நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னா சைனப்புங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட் நேம் உங்களது கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா வந்து ப்ரைவசி பாலிசி எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சைனப் அண்ட் அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறமா வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து மந்த், அதுக்கப்புறம் டேட், அதுக்கப்புறம் இயர் பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்டினியூங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அது பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களோட யூசர் நேம் சஜஸ்ட் பண்ணும். வேணும்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம், இல்லைனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கண்டினியூ ஆகிடும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வைக்க சொல்லி கேட்கும். ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு வைங்க. ரொம்ப காமனாக இருக்க பாஸ்வேர்ட்ஸ் வைக்காதீங்க. ஈஸியாக அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிடுற மாதிரி இருக்கும் அந்த பாஸ்வேர்ட்ஸ். ஸோ வச்சுட்டிங்களா? அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூங்கிற ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். எந்த இமெயில் அட்ரஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு மெயில்ஸும் வரும். நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் அதுலேயும் வரும். ஸோ இமெயில் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்துருங்க. இமெயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் வந்து ஒரு சேஃப்டிக்காக நம்பர் கொடுத்துக்கிறது நல்லது. ஸோ கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்பருக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கோடு இங்கே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். வேணும்னு நீங்கள் ஃபைண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்க எல்லாரையும் சிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட இது எல்லாமே காட்டும், இல்லை யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. அப்படி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆப்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லொக்கேஷன், அதாவது மேப். நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். உங்கள் லொக்கேஷன் வந்து எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, லொக்கேஷன் ஆன் பண்ணிங்கன்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டீம் ஸ்னாப்சாட்டுங்கிறது அவங்க ஒரு குட்டி டியூட்டோரியல் மாதிரி வந்து கொடுப்பாங்க. என்ன ஸ்னாப் ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பாட்லைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபோன் நம்பர் வேணுன்னா கொடுத்துக்கலாம் நீங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து கேமரா ஆப்ஷனில் தான் இங்கே டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் எந்த ஃபில்டர் வேணுமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோவாக எடுத்துரும். லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வீடியோவாக எடுக்கும். அதை வந்து லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா சேவுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் கொடுத்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே கேலரிலையும் சேவ் ஆகும், இதுலேயுமே சேவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்ப்ளோர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார் யூ நமக்கானது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கோட இது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ், வேர்ல்டு அந்த மாதிரி சொல்லிவிட்டு நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேமராங்கிற ஆப்ஷன் பக்கத்தில் இருந்த ஃபில்டர்ஸில் ரொம்ப லிமிட்டடான ஃபில்டர்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து பிக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா க்ரியேட்டர்ஸ், இதே மாதிரி ஸ்னாப்சாட்லேயும் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோடது வேணுன்னா நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபில்டர்ஸ், ஃபோட்டோஸ் போட்டு அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க, வீடியோஸ் அந்த மாதிரி. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அங்கே அக்கௌண்ட் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறமா க்ரியேட் அவதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே தான் வந்து உங்களோட அவதார் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. மேபி ஜென் இல்லைனா ஃபீமேல் எது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ உங்களே கூட நீங்கள் ரிசம்பிளன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்ஸு. அதே மாதிரி தான், நமக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ ரொம்ப வச்சுக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ், பீச் வேவ்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ட்விஸ்டர், கர்ல்ஸ் அந்த மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது அதில். அண்ட் தென் ஐ ஷேப், நம்ம கண் ஷேப் எப்படி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
ஐ ஷேப்ஸே இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐலாஷஸில் 3 டைப்ஸ் தான் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த அவதார் வைக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்பேஸிங், கண்ணு விழிக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸிங் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ கலர் எது வேணுமோ நமக்கு பிடிச்சதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அவதார் க்ரியேட் பண்ணுவோம் ஸ்னாப்சாட்டில். அடுத்து அவுட்ஃபிட் பிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச அவுட்ஃபிட் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். அவுட்ஃபிட்ஸு கேர்ள்க்கு ஏற்ற மாதிரி இல்லை பாய்க்கு ஏற்ற மாதிரி பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி கலர்ஸ் கூட சைடில் அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா எந்த கலர்ஸ் வேணுமோ நமக்கு பிடிச்ச கலர்ஸ்னால் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஷூஸ் இருக்குது, அண்டு சாக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்கார்ப்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்த அவதாரை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கோட் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஒன்ஸ் ஓவர் ஃபைனல் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே இருக்க சேவ் பட்டன் மூலமாக உங்களோட அவதாரை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் காட்டும். அடுத்து ஆட் டு ஸ்னாப் மேப்னா ஸ்டோரினா என்னன்னு பார்த்துருப்பீங்க. அதே தான், இங்கே இருக்கிற இன்ஸ்டாவில் இருக்க ஸ்டோரி மாதிரி தான் என் ஸ்னாப்சாட்லேயும் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும். அதில் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோஸை. இதே மாதிரி தான் ஃபில்டர் வரும். ஃபில்டர்லேருந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்லேருந்து சூஸ் பண்ணி பிக்ஸ் எடுத்து அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேயில் அதே மாதிரி டிஸப்பியர் ஆகிடும் அது. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தா மாதிரி தான். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காண்டாக்ட்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் சிங்க் ஆகி உங்களுக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே காட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதான் இப்போ நம்ம ரெடி பண்ண வேண்டிய அவதார், அதோடது வேணால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் அவுட்ஃபிட்டுங்கிற ஆப்ஷனில். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் அதே தான் வருது பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்டைல்ஸ், அந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த ஆப்பை செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. அண்ட் ஸோ சேட் ஆப்ஷனில் இப்படி தான் இருக்குது. சேட் செக்ஷனில் ஒன்ஸ் நீங்கள் சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் மற்றவங்க நேம்ஸ் எல்லாம் காமிக்கும். அதுவும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ், இங்கே நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே மெமரிஸில் சேவ் ஆகும். இது பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டோரிஸில் இருக்க ஆப்ஷன், எவ்வளோ பேர் இங்கே இருக்க எல்லாருமே ஸ்டோரிஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டாவில் இருக்க மாதிரி தான் இங்கே எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். இது வந்து ஸ்பாட்லைட் ரீல்ஸ் மாதிரி நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.